சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வீட்டு முன்னால் பெரிய ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. எங்கள் வீட்டு முன்னால் ஒரு பெரிய பந்தல் போட்டு அதை வளர்த்திருந்தோம். ஆனால் சில ஆண்டுகளிலேயே அது வேகமாய் படர்ந்து அதில் சூத்திரம் பெரிய ஒரு பந்தலாய் மாறியது. பூக்கும் ஆனால் காய்க்காது. சூத்திரம் லூயா. அங்கங்கே 2 கொலை வரும். என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், அல்ல லூயா, அல்ல உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்கிற பாடலில் ஒரு வரியை காட்டி அதில் கிளை நறுக்கி களை பிடிக்கி அப்படின்ற வார்த்தையை சொல்லி மொத்தமாக என்ன செய்திருங்க, மொட்டை அடித்து விட்டுருங்க. எனக்கு வெட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. வருஷங்களாக வளர்த்த வள்ளி அழகாக வீட்டு முன்னால் ஒரு பெரிய பந்தலாய் அது இருந்தது. அது வருத்தத்தோடு தான் எல்லா கொப்புகளையும் ஏலேன்னு ஒன்று இல்லாமல் கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சிட்டேன். லூயா, மொட்டை அடிச்சிட்டேன். சில வாரங்களிலேயே ஆங்காங்கே துளிர்கள் வந்தது. புதிதான துளிர் வந்தது. புதிதான துளிர் எங்கெல்லாம் வந்ததோ எல்லா இடத்திலும் கொலைகள் வந்தது. அல்லேலூயா. அப்படி என்றால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, உலகத்தின் செழிப்போடு உலகத்தின் ஆசாபாசத்தோடு வாழும் பொழுது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அழகாய் கிம்பீரமாய் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்காக நீ கடி கொடுக்க வேண்டும் என்றால் சில வேளையில் ஆண்டவர் சில கிளைகளையும் சில இணைப்புகளையும் சில உறவுகளையும் சில காரியங்களையும் உன்னை விட்டு முறித்து எடுக்கும் பொழுது விட்டு விலகி வாழ்ந்தால் கர்த்தருக்காக அநேக கனிகள் கொடுப்பதற்கு உன்னை கர்த்தர் மாற்றுவார்.